அதன்படி நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு, ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க. இதுல ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடுவு நிர்ணயிக்கல, ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிகல் 143 பயன்படுத்தி 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். 14 கேள்விகள் என்ன பொருள்னா, ஜனாதிபதிக்கு நீங்க கெடு நிர்ணயிக்கலாமா? அது மட்டும் இல்ல, 13 கேள்விகள்ல உண்மையான அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 200 என்ன சொல்லுது, அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம். இப்ப 143 பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன செய்யணும்னா, ஆர்டிகல் 145 பயன்படுத்தி குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கணும். 5 நீதிபதி இருக்கலாம், 7 நீதிபதி இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.